ஹலோ வியூவர்ஸ், SCP-3456 ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிட்ட SCP-3456 அப்படின்றது ஒரு ஆர்காடியன் ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது சாதாரண குதிரை மாதிரியா தான் இருக்கும். குதிரைக்கு முதுகு பகுதியில ஒரு மனிதனுடைய அப்பர் பாடி முளைச்சிருக்க மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த அப்பர் பாடி ஒரு எலும்பு கூடோட தோற்றத்துல இருக்கும். அதோட கைகள் மட்டும் அந்த அப்பர் பாடியில இருந்து 2 மடங்கு பெருசா இருக்கும். அதை வச்சுதான் தத்ரூபான முறையில மனிதர்களை ஈஸியா கொடூரமான முறையில கொலை பண்ணி வேட்டையாடுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்ப இந்த ஆர்காடியன் ஹார்ஸ்மேன் அப்படின்ற ஒரு வினோதமான மனித உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஜப்பான்ல ஃபுகுஷிமா அப்படின்ற ஒரு பகுதியில 1993 ஒரு இராணுவ வீரர்களுக்கு இடையேயான ஒரு போர் ஒன்று நடந்திருக்கும். அந்த போர்ல திடீர்னு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வெப்பன்ஸும் அவங்க உடுத்தி இருந்த ஒரு சில உடைமைகள் மட்டும்தான் கிடக்கும். மற்றபடி இறந்து போன அல்லது மீதமுள்ள இராணுவ வீரர்கள் யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. 2500 படை வீரர்கள் திடீர்னு மறைஞ்சதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு சில இராணுவ வீரர்களோட உடைமைகள்ல, அதாவது ஹெல்மெட்ல ஒரு சில கேமரா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மர்மமான ஒரு குதிரை மனிதன் அங்கிட்டு இங்கிட்டு அலையிற மாதிரியான ஒரு காட்சிகள் அதுல பதிவாயிருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன வினோதமான உருவம் இருக்கு, மனுஷன் மாதிரியும் தெரியல, விலங்குகள் மாதிரியும் தெரியல, 2 கலந்த உருவம் மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. சப்போஸ் இதனால கூட நம்ம இராணுவ வீரர்கள், படை வீரர்கள் கொடூரமான முறையில தாக்கப்பட்டிருக்கலாம். அப்படி தாக்கப்பட்டிருந்தா அவங்களோட பாடி கொஞ்ச நஞ்ச ஒரு பிளட் சாம்பிள் ஏதாவது ஒண்ணு இந்த பகுதியில இருந்து கண்டெடுத்திருப்போம். ஆனா எதுவுமே கிடைக்கல. சப்போஸ் இந்த உருவத்தை எங்க பார்த்தாலும் உடனே கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த உருவம் ஒரு மனுஷங்களை வேட்டையாடி கேட்ச் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 செகண்டுக்குள்ள அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிரும். மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குதிரை மனிதனோட அட்டாச்ல இருக்க மனுஷங்களும் மறைஞ்சிருவாங்க, திருப்பி தென்பட மாட்டாங்க அப்படின்றத உண்மைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஈராக்ல பாஸ்ரா அப்படின்ற பகுதியில ஒரு எண்ணெய் கிணறுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய நீர்ப்பரப்பு இருக்கு. அந்த நீர்ப்பரப்புல 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பாலம் இருக்கு. அதை கடக்கிறதுக்கு இன்னொரு போர் வீரர்கள் கிளம்புறாங்க. அப்ப அந்த இடத்துலதான் இந்த SCP-3456 அப்படின்ற குதிரை மனிதனை 3 விதமா பாக்குறாங்க. அதாவது குதிரை மனிதன் 1, குதிரை மனிதன் 2, குதிரை மனிதன் 3, அதாவது 3 விதமா கிடக்குறாங்க. இவங்க இனப்பெருக்கம் எப்படி பண்ணியிருப்பாங்க, இதோட எதிர்பாலனை என்ன அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் வருது. அதுக்கப்புறம் இந்த 3 வினோதமான உருவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. சப்போஸ் இதனால நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி நின்று வேடிக்கை பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற போர்க்கருவிகளை வச்சு அந்த குதிரை மனிதனை தாக்குறாங்க. தாக்கும்போது அவங்க உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்க பலம் வாய்ந்த எவ்வளவு பெரிய போர்க்கருவிகளை வச்சு அந்த SCP-3456 அப்படின்ற ஆர்காடியன் ஹார்ஸ்மேனை தாக்குனாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படி அது நம்மகிட்ட இருந்து தப்பிக்கன்னு நினைச்சிச்சுன்னா 3ல இருந்து 4 செகண்டுக்குள்ள அது ஹைட் ஆயிரும், அப்படி இல்லைன்னா டிசப்பியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய நீர்ப்பரப்ப அது ஏன் கடக்கிறதுக்கு யோசிக்குது. இது நினைச்சிருந்தா இதுக்கு தேவையான, இதுக்கு வசதியான பல மனிதர்கள் வாழக்கூடிய, வேட்டையாடக்கூடிய விதமா இது இருக்கிறனால பல மனிதர்கள் வாழக்கூடிய கண்டத்துக்கு இது போய் எப்படினாலும் வாழலாமே. இது ஏன் இந்த மாதிரி இயற்கை பேரிடர், அப்புறம் போர் கருவிகள், அப்புறம் போர் நடக்கக்கூடிய பகுதிகள், இந்த மாதிரியான பதுங்கு பகுதிகளில் ஏன் இது வாழணும்? இங்க எப்பயாதான் போர் நடக்கும், அப்ப இதுக்கு எப்படி வேட்டையாடுறதுக்கு உண்டான உணவு கிடைக்கும்? அது ஏன் இந்த நீர்ப்பரப்பை தாண்டி நல்ல அதிக மனிதர்கள், அதிக விலங்குகள் வாழக்கூடிய பகுதிக்கு போகல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, SCP-3456 அப்படின்னு ஆர்காடியன் ஹார்ஸ்மேனால எந்த ஒரு நீர்ப்பரப்பையும் கடக்க முடியாது, அதுக்கும் நீருக்கும் தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீர்ல கால் வச்சா நீர் மட்டும்தான் அதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி SCP-3456 மேல ஒரு துளி நீர் பட்டா கூட அது உடனே அது டிசப்பியர் ஆயிரும். ஏன்னா நீருக்கும் அதுக்கும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகாதுன்றனாலதான் இவ்வளவு பெரிய நீர்ப்பரப்புல 1.5 கிலோமீட்டர் பாலம் இருந்தும் ஈஸியா டிராவல் பண்ணக்கூடிய பகுதியில நீர் இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி அது டிராவல் ஆகாம இந்த பகுதியவே சுத்திக்கிட்டு பதுங்கிக்கிட்டு மனுஷங்க அந்த இடத்துக்கு வர மனுஷங்களை கொடூரமான முறையில கொண்டு வேட்டையாடி அதோட பசியை தீர்த்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இந்த SCP-3456 அப்படின்ற ஒரு ரகசிய குதிரை மனிதன் இருக்கிறதா சொல்லி ஒரு வரலாற கண்டுபிடிச்சது ஜப்பான் நாட்டில் இருக்க ஃபுகுஷிமா பகுதியில் இருக்க இராணுவ வீரர்கள் திடீர்னு 2500 பேர் மறைஞ்சதுக்கு உண்டான விபத்துக்கு அப்புறம்தான் இந்த குதிரை மனிதனை பத்தின அனைத்து தகவல்களும் ஜப்பான் நாட்டுல சுத்தி பரவலா பேசப்படுது. இப்படிதான் இந்த SCP-3456 அப்படின்ற
ஒரு குதிரை மனிதன் இருந்தா சொல்லி ஒரு தகவலை கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது எஸ்சிபி பத்தி தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டாபிக் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத லைக் கமெண்ட் அப்புறம் டிஸ்லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.